வெல்கம் டு வெங்கி வியூ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மன்னவனூர் ஷீப் அண்ட் ரேபிட் ஃபார்ம். இது மன்னவனூர் லேக்குக்கு முன்னாடியே இருக்கும். இந்த இடம் அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இங்கே இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் மேடு ஏறுற மாதிரி இருக்கும். அப்படியே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஷீப் ஃபார்ம், ரேபிட் ஃபார்ம், கிராஸ்லேண்ட், வேலி வியூ, மன்னவனூர் லேக் வியூ பாயிண்ட் இது எல்லாமே ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். இதுதான் அந்த ஷிப். இது இங்கே மட்டும்தான் இருக்குது மன்னவனூரில். இது எல்லாமே ஆடு தங்குற ஷெட்டு தான் இது. இது தண்ணி குடிக்கிற இடம். அப்படியே வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்படியே நீங்கள் கிராஸ்லேண்டில் படுத்துட்டு ஜாலியாக வியூவை பார்க்கறது, ரெஸ்ட் எடுக்கலாம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸாக இருந்தது. இதுதான் அந்த ஆடு. இது இங்கே மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு எங்கேயாவது இந்த ஆடு எங்கேயாவது இருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மெரினோ அண்ட் அவிக்கலின் ஷீப்பு இதோட நேமு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு நீங்கள் எதுவும் உணவுலாம் எதுவும் தரக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட் ஃபார்ம். முயல் இங்கே வெரைட்டியான முயல் இங்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த என்ட்ரி டிக்கெட்டு. இதுக்கெல்லாம் தனியாக டிக்கெட்லாம் இல்லை. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். இது ஒயிட் கெயின்ட்டு. எல்லா முயலுமே ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன பசங்களை இட்டுன்னு வந்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக பார்ப்பாங்க. இது கிரே கெயின்ட். அதோட குட்டி இப்போ தான் பிறந்திருக்கு. அது நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது ஜெர்மன் அர்கோரா. நல்லா நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. இது டச் வெரைட்டி. இது பிளாக் ப்ரௌன். இதுவும் அப்படியே கருப்பு கலரில் நாய்க்குட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது இது. இது எல்லாமே உங்களுக்கு சோவியட் வெரைட்டின்னு சொன்னாங்க. அந்த போர்ட்லேயும் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன், அதில் பார்த்துக்குங்க. வெரைட்டிஸ் நேம் எல்லாமே இருக்கும். சின்ன பசங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த ஷெட்டு ஃபுல்லாகவே. இந்த ஒரு 3 ரோ 4 ரோ இருக்கும், அவ்வளோதான். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் வியூ பாயிண்ட் பார்க்க. இது கிரே கெயின்ட்டு இது. சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். இங்கே ஆடு அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும். வேலியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது, இதோடய முடிஞ்சிடும். நம்ம அப்படியே வியூ பாயிண்ட்டு கிராஸ் வேலி பார்த்துக்கலாம். வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நாள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேஸ்ட்டு தான். இந்த இடத்தோட ஃபீலை நீங்கள் அனுபவிச்சுட்டு போங்க. நாங்கள் போனப்போ லைட்டாக மழை இருந்தது, சும்மா சாரல் மழை மாதிரி. அதனால் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை பாருங்கள், ஆடு அங்கே மேய்க்கிறாங்க. இந்த ஆடு தான் அது. உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோன்றதுனால கொஞ்சம் தெரியல. நீங்கள் நேரில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இடமே. அதுதான் மன்னவனூர் லேக்கு. அடுத்தது நம்ம அங்கே தான் போக போகிறோம். இது சும்மா வியூ தான் பார்க்க முடியும் இங்கேருந்து. பட் ஆனால் இங்கே தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பிளேஸ். இதுதான் மன்னவனூர் லேக்கு. அடுத்தது வந்திருக்கும். இங்கே தான் என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு 30 ரூபா. போட்டிங் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது. ஓகே, நன்றி.